வணக்கம், இது உங்க ரெட்ரோ மீடியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் மற்றும் கரூர் எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முன்னாள் அமைச்சர் மற்றும் கரூர் எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜி அவர்கள் பணம் பரிமாற்றம் செஞ்சதுனால அமலாக்கத்துறை அவரை கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதமே அமலாக்கத்துறை சார்பில் 3000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணை நிறைவுற்ற நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் 470 நாட்களுக்கு பிறகு சிறையில் இருந்து வெளியே வருகிறார். அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கறிஞர் NR இளங்கோ அவர்கள் உச்சநீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை என வாரத்தில் 2 நாட்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு சென்று ஆஜராகி கையெழுத்து போட வேண்டும், 25 லட்சம் ரூபாய் உத்தரவாதம் வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சாட்சிகளை கலைக்க எந்த விதமாகவும் முயற்சிகள் எடுக்க கூடாது. இந்த மாதிரி நிபந்தனைகளை செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வழங்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மறுபடியும் அமைச்சராக எந்த விதமான தடை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அமைச்சராக எந்த விதமான தடைகளும் விதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 58 முறை காவல் நீட்டிப்பு தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்கு. அப்படி நீட்டிப்பு போயிட்டே இருந்த சமயத்துல இப்ப அவருக்கு ஜாமீன் வழங்குறதுனால தமிழகத்தில் இருக்கிற எல்லா திமுகவினர்களும் ரொம்ப சந்தோஷமா பட்டாசுலாம் வெடிச்சு இனிப்புல வழங்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அவரோட சொந்த ஊரான கரூர்ல அவரோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பொதுமக்களுக்கு இனிப்புலாம் கொடுத்து நிறைய கொண்டாடிட்டு இருக்காங்க. இது ஒரு பண்டிகையாவே அவங்க கொண்டாடி இருக்காங்கன்னு சொல்லலாம். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பா அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருந்த டைம்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இப்ப ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா அமைச்சரவையில ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை வச்சு நம்ம கண்டிப்பா கெஸ் பண்ண முடியுது. என்னன்றது சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் முழுமையா முடிவு எடுக்கணும். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.